இந்த பதிவு எதுக்காகனா, 2 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஏதோ தெருமுனை பிரச்சார கூட்டமோ ஏதோ நடத்தியிருக்காங்க திமுக சார்பா. அதில் அந்த பேச்சாளர் தமிழன் பிரசன்னாங்கிறவர் கலந்துருக்காப்புல. அவர் அந்த ஸ்டாலின் ஐயா கொடுக்குற அந்த ரூ. 1000 பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு அம்மா கூட்டத்தில் எழுந்துச்சு, ரூ. 1000 கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, அந்த ரூ. 1000 வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுச்சு. அந்த அம்மா அதோட புரிதலுக்காக கேட்டதுன்னு வச்சுங்களேன். இவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா நீ எவ்வளோம்மா சம்பாதிக்கிற, ஒரு நாளைக்கு 300 ரூபான்னுச்சு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாதத்துக்கு 9000 ரூபா. பார்த்துக்குங்க, நீங்களே உங்கள் வாய் மூலியமாக சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு ஒரு வேளை உங்களோட 1000 ரூபா பணத்தை நிப்பாட்டினா என்ன கேட்கக்கூடாது, அதுக்குன்னு ஸ்லாப்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாதுங்கிற மனநிலையில் இருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா அவங்கள திருப்பி எந்த விதத்தில் லாக் பண்ணலாங்கிறதான் இவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்காக சொன்ன விஷயம். எல்லா இடங்கள்லையும் சரி இதுதான் நடக்குது. அவங்கள எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்கிறது என்னோட சின்ன பதிவு. நன்றி, வணக்கம்.